எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற நிலையில் தொடர்ச்சியாக நடந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்து வந்தார். இதுவரை வரலாற்றிலேயே முதன்முறையாக அதிமுக பெரும் பின்னடைவை கடந்த தேர்தலில் சந்தித்தது. என்னதான் ஒரு தேர்தலில் தோற்றாலும் எதிர்க்கட்சியாக இருந்து அடுத்த தேர்தலிலேயே வெற்றி பெற்று பதவியை தக்க வைத்துக் கொள்ளும் திறனுடன் அதிமுக முன்பெல்லாம் இருந்தது. ஆனால் வரலாற்றிலேயே முதன்முறையாக இரண்டாவது முறையும் அதிமுக ஆட்சியை பிடிக்காமல் தவறிவிட்டது. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வந்த பல தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி பிற கட்சிகளுக்கு செல்கின்றனர். ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் கட்சியை விட்டு வெளியேற தொடங்கிய நிலையில் கட்சியின் நிலையும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சில அதிமுக தொண்டர்கள் கட்சியை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என நினைக்கின்றனர். தமிழகத்தில் இருக்கும் கட்சிகளில் மிகவும் பழமை வாய்ந்த கட்சிகளில் ஒன்றாக அதிமுக உள்ளது. அப்படிப்பட்ட கட்சி தொடர்ச்சியாக சரிவை சந்தித்து வருவது அதிமுக கட்சி தொண்டர்கள் என பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளது. மேலும் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் கட்சியை காப்பாற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கில் இருந்து வருகிறார். அதிமுக தன்னுடையதுதான், வேறு யாரையும் தலைமை பொறுப்பில் அமரவிடக் கூடாது என்ற திட்டம் தீட்டி வருகிறார். அவருக்கு ஆதரவாக அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ச்சியாக பல செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே கட்சி தலைமையே உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமியை மாற்றிவிட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கட்சியில் பலரும் இருந்து வருகின்றனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்மையெல்லாம் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என கனவு கண்டு கொண்டிருந்த நிலையில் பெரிய இடி ஒன்று விழுந்திருக்கிறது. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்சி தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் தலைவராக இருக்க தகுதியில்லை, கட்சியின் பைலாப்படி அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிடலாம், பெருவாரியான வாக்குகள் பொதுச் செயலாளரை நீக்க வேண்டும் என விழுந்தால் நிச்சயம் நீக்கித்தான் ஆக வேண்டும், எனவே அடுத்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என முடிவு செய்திருப்பதாக விஷயங்கள் கசிகின்றன. இந்த செய்தி எடப்பாடிக்கு போனவுடன் எப்படியும் அதிமுகவில் நிரந்தர பொதுச் செயலாளர் நான் தான் என நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் பெரிய இடி வந்து விழுந்தது. அடுத்த பொதுச் செயலாளர் SP வேலுமணி என அதிமுக தரப்பின் முக்கிய நிர்வாகிகள் முடிவு செய்துவிட்டதாகவும், எடப்பாடியை இனிமேல் வீட்டுக்கு அனுப்பினால் மட்டுமே கட்சி இனி உருப்பிடும் என அனைவரும் முடிவு செய்திருப்பதால் எடப்பாடி தூக்கமின்றி தவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.